ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவுடைய பிரதமரா திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றவுடன் இந்திய சீன எல்லையில ஒரு அதிரடி காத்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. 2020 இருந்து இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து வந்துகிட்டு இருக்கு. பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் இந்த பிரச்சனையை இரு நாடுகளும் தீர்க்க முடியல. இந்த சூழ்நிலையில அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள சில இடங்களுக்கு சீன பெயர்களை சமீபத்தில் சூட்டி இருக்காங்க. இதுல இருந்து சீனா தொடர்ந்து இந்திய பகுதிகளை உரிமை கோருவதை நிறுத்த மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில புதிய அரசாங்கம் பதவியேற்றவுடன் ஒரு விஷயத்தை செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், இது இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்துவதற்கு பிரான்ஸ் நாட்டின் ரஃபேல் எம் போர் விமானங்களை இந்தியா தேர்வு செஞ்சிருக்காங்க. ரஃபேல் எம் போர் விமானத்தை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே போய்கிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில ரஃபேல் எம் போர் விமானத்தோட விலையை பிரான்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்தியா எதற்காக பிரான்சிடம் இருந்து வாங்குறாங்க, இந்த விமானத்தை இந்திய கடற்படையில இணைப்பதன் மூலம் இந்திய கடற்படையோட வலிமை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். போன முறை 2019 திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றவுடன் காஷ்மீர்ல ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றாங்க. திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கத்தோட இந்த முடிவு இந்திய வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில மூன்றாவது முறையா திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்க உள்ளாங்க. 2020 இரண்டாவது முறையா நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற சில வருடங்கள்ல இந்திய சீன எல்லையில கல்வான் பகுதியில இரு நாட்டு ராணுவத்திற்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. இந்த மோதல்ல 40க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. சீன தரப்புல எத்தனை வீரர்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை மறைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு எல்லையில சிறு சிறு மோதல்கள் நடைபெற்றாலும் பெரிய அளவுல விஷயம் எக்ஸ்கலேட் ஆகல. ஆனா இந்தியா மற்றும் சீன ராணுவத்தினர் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் துருப்புகளை எல்லையில குவிச்சிருக்காங்க. இந்திய மற்றும் சீன ராணுவத்திற்கு இடையே பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தையில பல வருடங்களா எந்த முன்னேற்றமும் இல்ல. இந்த சூழ்நிலையில சீனா தொடர்ந்து இந்தியாவை அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் தொடர்பா தீண்டி வந்துகிட்டு இருக்காங்க. 2017 இருந்து சீனா 4 முறை அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள பகுதிகளை சீன மொழியில பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. இந்தியாவின் அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தை ஜெங்னான் அப்படின்னு சீன மொழியில பேர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஜெங்னான் அப்படின்னா சதன் டிபெட் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயம் தொடர்பா இந்தியாவின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் அவர்களிடம் சிங்கப்பூரின் நேஷனல் யூனிவர்சிட்டியில நடைபெற்ற சவுத் ஏசியன் ஸ்டடி அப்படிங்கிற லெக்சர்ல கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்வியின் போது திரு ஜெய்சங்கர் அவர்கள் சீனா இப்படி ஆர்டிபிஷியலா பேர் மாற்றம் செய்வதனால எந்த விஷயமும் மாற போறதில்ல, அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் எப்பொழுதுமே இந்தியாவின் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு அரிந்தரம் பாக்ஷி சீனா இந்திய பகுதிகளுக்கு சீன பெயர்களை சூட்டியதை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சாரு. சீனாவிடம் இந்த விஷயத்திற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இந்தியால இருக்கக்கூடிய ஊடகங்கள் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அரசாங்கத்தை இந்த விஷயத்துல கடுமையா தாக்கி பேசினாங்க. எப்படி சீனா நமது இடங்களுக்கு இவ்வளவு தைரியமா பேர் மாற்றுறாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. சீனா 2017 இருந்து இதுவரைக்கும் 4 முறை பேர் மாற்றம் பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியா அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள பல பகுதிகளுக்கு சீன பெயர்களை மாற்றிருக்காங்க. சீனாவின் இந்த செயலுக்கு தான் தற்போது இந்தியா ஒரு கடுமையான பதிலடியை கொடுக்க போறாங்க. அதாவது சீனா கைப்பற்றி இருக்க டிபெட் பகுதியில 24க்கும் மேற்பட்ட பகுதிகளுக்கு இந்தியா பேர் மாற்றம் செய்ய போறாங்க. இது சீனா அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பதிலடியா இந்த
இந்தியா செய்றாங்க. இந்த விஷயம் 9ஆம் தேதி திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்றவுடன் ஓரிரு வாரங்கள்ல நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சீனா எதற்காக சீன பெயர்களை அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள பகுதிகளுக்கு மாத்துறாங்கன்னா, தொடர்ந்து அவங்க அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் தங்களோட பகுதி அப்படிங்கிற கிளைம் அதிகப்படுத்துவதற்கு தான் இது போன்ற செயல்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல இந்தியா ஒன்னும் செய்யாம இருந்தாங்கன்னா ஒரு 10-15 வருடங்கள்ல இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சீனா அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் தங்களுக்கு சொந்தமான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி தாய்வான உரிமை கோரி வர்றாங்களோ அதே போன்று இந்தியாவின் அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தையும் உரிமை கோர ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்தை இப்படியே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சீனா இல்லீகலா ஆக்குபை செஞ்சிருக்க டிபெட் பகுதியில 24க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு இந்தியா பேர் மாற்றம் செய்றாங்க. முதல்ல சீனா திபெத்தை கைப்பற்றியவுடன் இந்தியா அதை அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனா தற்போது இந்தியா எடுக்கக்கூடிய நிலை மூலமா திபெத் விஷயத்துல இந்தியாவின் நிலைப்பாட்டுல திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர்றாங்க. திபெத் விஷயத்துல இந்தியா இது போன்ற மாற்றத்தை கொண்டு வருவதனால வரும் காலத்துல இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான உறவு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. திபெத் பகுதிகளுக்கு பேர் மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த இந்தியன் ஆர்மிஸ் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் டிவிஷன் ரொம்ப முனைப்பா செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. சும்மா சீனா போன்று அவங்க இஷ்டத்துக்கு இந்தியா திபெத்ல உள்ள பகுதிகளுக்கு பேர் மாற்றம் செய்யல. கல்கட்டால இருக்கக்கூடிய ஏசியாட்டிக் சொசைட்டி அப்படிங்கிற நிறுவனத்துடன் இணைந்து வரலாற்று ரீதியா பல ஆய்வுகளை செஞ்சுதான் இந்த 24 இடங்களுக்கு பேர் மாற்றம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்திய ராணுவம் இந்திய பத்திரிகையாளர்களை சீன எல்லைக்கு பல முறை கூட்டி சென்றிருக்காங்க. அப்பொழுது சீன எல்லையில இருக்கக்கூடிய மக்களிடம் செய்தியாளர்களை பேட்டி எடுக்க வச்சிருக்காங்க. சீன எல்லையில உள்ள மக்கள் இந்திய ராணுவத்திற்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க பல வருடங்களா இந்தியர்களா இந்த இடத்துல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கோம். எங்க இடத்தை சீனா உரிமை கோருவதை நாங்க வலிமையா எதிர்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. திபெத்ல உள்ள பகுதிகளுக்கு இந்தியா பேர் மாற்றம் செய்வதன் மூலம் அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் எப்படி தங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற கிளைம சீனா தொடர்ந்து வச்சு வர்றாங்களோ அதே போன்று திபெத் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி அப்படிங்கிற ஸ்டாண்டுக்கு இந்தியா வர்றாங்க. இதனால இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு யுத்தம் ஏற்படுமா அப்படின்னா அது இல்ல. ஆனா சீனா எப்படி நமது பகுதிகளுக்கு தொடர்ந்து உரிமை கோரி தங்கள் மொழியில பேர் மாற்றம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்களோ அதே போன்று நம்மளோட கிளைம தொடர்ந்து நம்ம முன் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லன்னா வரும் காலத்துல சீனா சொல்லக்கூடியதுதான் உண்மை அப்படிங்கிற நிலைமை வரும். இதை தவிர்ப்பதற்காக தான் இந்தியா இது போன்ற செயல்கள்ல தற்போது ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்துல பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்துல சில திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கு போயிருந்தாரு. கடல் மட்டத்திலிருந்து 13,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய சீலா சுரங்க பாதையை அவர் தொடங்கி வச்சாரு. உடனே சீனா இந்திய பிரதமர் அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்துக்கு சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதே போன்று இந்தியாவும் வரும் காலத்துல சைனீஸ் பிரசிடென்ட் திபெத் பகுதிக்கு வந்தா நம்மளும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். அப்பொழுதுதான் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையிலான எல்லை பிரச்சனையில நம்மளோட கிளைம எஸ்டாப்ளிஷ் செய்ய முடியும். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படையில 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. அதுல INS விக்ராந்த் அப்படிங்கிற ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை உள்நாட்டிலே டெவலப் செய்து இந்திய கடற்படையில இணைச்சிருக்காங்க. இந்த 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்லையும் ரஷ்ய தயாரிப்பு MiG-29K விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா இந்த விமானம் மிகவும் பழைய விமானம். அது மட்டும் இல்லாம MiG-29K விமானத்துல உள்ள இன்ஜின்ல பல பிரச்சனைகள் இருக்கு. விமானம் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே சில சமயங்கள்ல இன்ஜின் ஷட் டவுன் ஆயிருது. இதனால விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தப்படும் விமானங்களை மாற்றுவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக தான் பிரான்சிடம் இருந்து ரஃபேல் எம் அப்படிங்கிற ஒரு டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்க போறாங்க. இதற்கான பேச்சுவார்த்தைகள் சமீபத்துல போய்கிட்டு இருக்கு. புதிய அரசாங்கம் பதவியேற்றவுடன் பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட வாய்ப்பு இருக்கு. இதற்கு முன்னாடி இந்திய விமானப்படை ரஃபேல் ஏ விமானங்களை வாங்கி விமானப்படையில இணைச்சிருக்காங்க. ரஃபேல் ஏ விமானத்தில இருந்து தற்போது இந்தியா பிரான்சிடம் இருந்து வாங்க உள்ள டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட் கொஞ்சம் வித்தியாசமானது. ரஃபேல் ஏ விமானத்தில் இருக்கக்கூடிய 80% விஷயங்கள் ரஃபேல் எம் விமானத்தில் இருக்கும். ஆனா டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட்
ஜெட்டுக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை ரஃபேல் எம் விமானத்துல டசால்ட் நிறுவனம் இணைச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல லேண்ட் ஆவதற்கு தேவையான லேண்டிங் கியர் ரஃபேல் எம் போர் விமானத்துல மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தற்போது உள்ள அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல கேட்டபார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விமானங்களை லான்ச் செய்யறாங்க. அப்படி லான்ச் செய்யும் பொழுது விமானங்கள் பழுதாவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்ப்பதற்காக விமானத்தோட பாடி ஸ்ட்ரக்சர்ல பல மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. இதனால ரஃபேல் எம் போர் விமானத்தோட விலையிலையும் சில மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிங்கிள் சீட்டர் ரஃபேல் எம் போர் விமானத்தோட விலை 91.07 மில்லியன் யூரோஸ். ஒரு ட்வின் சீட்டர் ரஃபேல் எம் போர் விமானத்தோட விலை 94 மில்லியன். ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை இணைப்பதன் மூலம் இந்திய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களோட தாக்கும் திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். இந்திய விமானப்படையில உள்ள ரஃபேல் ஏ விமானங்கள் எப்படி சீன விமானப்படைக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்குதோ அதே போன்று இந்திய கடற்படையில இணைய உள்ள ரஃபேல் எம் போர் விமானங்கள் சீன கடற்படையில உள்ள ஏர்கிராப்ட் கேரியர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பிரான்ஸ் ரஃபேல் எம் போர் விமானங்கள் தற்போதைய நிலையில பிரான்ஸ் கடற்படையில மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருது. இப்போ இந்தியா ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்குவதன் மூலம் இந்த டெக்பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கக்கூடிய முதல் ஃபாரின் கண்ட்ரியா இந்தியா இருப்பாங்க. ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்தியா வாங்குவதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா ஏற்கனவே ரஃபேல் விமானங்கள் இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் இருந்து வருது. கிட்டத்தட்ட 80% பாகங்கள் ரெண்டு விமானத்திலையும் சிமிலரா தான் இருக்கும். அதனால விமானத்திற்கு தேவையான மெயின்டெனன்ஸ் மிக எளிதா செய்ய முடியும். விமானத்திற்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸையும் வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வாங்க தேவையில்லை. ஒரே நாட்டிடம் இருந்து இந்தியா வாங்கிக்கிடலாம். இதன் காரணமாக தான் இந்தியா ரஃபேல் எம் போர் விமானத்தை இந்திய கடற்படை விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல வச்சு இயக்குவதற்கு வாங்க போறாங்க. இன்னும் கூடிய விரைவில் புதிய அரசாங்கம் பதவியேற்றவுடன் ரஃபேல் எம் போர் விமான ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.